நண்பர்களே, பாருங்க, இன்றைக்கி இந்த ஏரி மட்டையை வச்சு நம்ம வரால் மாட்டை தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை போட்டு ஒரு உழுவை ஒன்று பிடிச்சோம். இதில் இன்றைக்கி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வரால் நான் பிடிச்சிருக்கேன் நிறைய, அதெல்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான். இது ஏரி மட்டிங்க, பார்க்கலாங்க. தூண்டில் போட்டு என்ன மாட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த மட்டி போட்டு ஏற்கனவே மீன் பிடிச்சிருக்காங்க போல். நான் அதை இப்போ தான் கவனிக்கிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் நண்பர்களே, தூண்டியில் மட்டி காத்தாச்சு. இப்போ தூண்டில் போடும். பாருங்கள் நண்பர்களே, இந்த இடத்துல தூண்டில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே தான் நம்ம தூண்டில் போட்டு வச்சுருக்கோம். பார்க்கலாம் என்ன மாட்டேங்குது. மட்டி போட்டு மீன் பிடிச்சா மீன் நல்லா அடிக்குதுங்க. ஆனால் கடிக்கிற மீனெல்லாம் சின்ன மீனுன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் முள், அதனால் மீன் மாட்ட மாட்டேங்குது. இந்த பெரிய சைஸ் மீனுங்க வந்து சாப்பிட்றதுக்குள்ளே சின்ன சைஸ் மீனுங்க இருக்கிற இறைய காலி பண்ணிடுதுங்க. அதனால் நான் மட்டி போட்டு மீன் பிடிக்கும்போது மீன் அடித்தாலும் இதில் மீன் கிடைக்கலாங்க. சரி, அதனால் நான் மீன் போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி மீன் போட்டு ட்ரை பண்ணுங்க. அதில் ஒரு பெரிய மீன் மாட்டி நம்ம தூண்டில் கச்சி விட்டு போயிடுச்சிங்க. தூண்டில் போட்டிருந்தாங்க, நல்லா பெரிய சைஸ் மீன் அப்படியே கச்சி விட்டு போயிடுச்சுங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், மட்டி கோத்து போட்டோம், நிறைய மீன் வச்சுது. ஆனால் மீன் எதுவும் மாட்டலை, அதனால மீனை குத்தி போடுறாங்க. இது பாருங்கள், நம்மளுக்கு இப்போதான் ஒரு சின்ன மீன் கிடச்சிருக்கு. இதை போட்டு இன்றைக்கி விரால் பிடிக்க வேண்டியதுதாங்க. இந்த மீன் ஏன் விரால் கூப்பிட மாட்டாங்க. வெறும் பெரிய மீன் மட்டும் நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்காங்க. சில நேரம் உடனே கிடைச்சாலும் பல டைமில் பெரிய மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிக்காதுங்க. அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. சின்ன மீனுக்கு தூண்டில் போட்டிருக்காங்க. நம்ம பெரிய மீன் தூண்டில் போடுறதுக்கு தேவையான இறையையும் பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், போட்டு எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மீன் சின்னோண்டு மீன் தான். பாருங்க, ரெண்டு மீன் எப்படி கிழிக்குது. குட்டி மீன் மாடிச்சு. கெண்டை சூப்பர் கெண்டை கச்சுது. கெண்டை மீன் வீடியோ பாருங்க. அப்படியே ஒரு குட்டி மீன் கச்சிருக்கு.
பாருங்கள் நண்பர்களே, 2 மீன். ஆனால் 2 சின்ன சைஸ் மீன் தான். நம்ம விரால் மீன் பிடிக்கும்போது சிறிய மீன்களை தூண்டில் இறைய குத்தி போடுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் கெண்டை மீன்களை போட்டு பிடிச்சதோட ஜிலேபி மீன்களையும் இந்த பொரோட்டி மீன்களையும் போட்டு பிடிச்ச மீன்கள் தாங்க அதிகம். இந்த பாருங்கள், இது இந்த பொரோட்டி மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இந்த மீன் போட்டால் எல்லா மீனும் மாட்டோங்க, அதாவது பெரிய சைஸ் மீன். நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் சைஸான மீன் மாட்டிச்சு. இந்த சைஸ் மீன் தான் இந்த மீன் தான் நம்ம சின்ன மீனாக பிடிச்சிருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த மீன் நமக்கு மாட்டிச்சு. இந்த மீன் ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் மாதிரி இருக்குங்க. ஃப்ளவர் ஆனான்னு நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில் வளர்க்குற மீன்லாம் நம்மளுக்கு மாடுது. நாம் ரொம்ப நேரமாக தூண்டில் போட்டுருவோம். என்னடா ஒரு பெரிய மீன் கூட கிடைக்கலன்னு பார்த்துருந்தேன். அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பெரிய மீன் வச்சுங்க. வந்துச்சா? கேளியே சரியா? இல்லை மாட்டிச்சுல, எடுத்துக்கலாம். வேரில் மாட்டி போயிடு போய் நான் எடுக்கிறேன். ஒரு வயரில் மாட்டி 2 முள்ளு போட்டுருக்கேன். இல்லை, ஒரு முள் தானே? 2 முள். தூக்கிடுவேன். எவ்வளோ மாட்டேங்குது முள். நானே தனியாக வந்து மீன் பிடிச்சி தனியாக வீடியோ எடுப்பேன். இன்னைக்கு நல்ல வேலை நீங்கள் எடுத்துட்டீங்க. இந்த மீன் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ இருக்காங்க. நல்லா பெரிய சைஸ் மீன் தான். ஆனால் வீடியோவில் உங்களுக்கு சிறிய மீனெல்லாம் இருக்கலாம். நீங்கள் மீன் பிடிக்க போனீங்கன்னா எப்போவுமே உங்கள் முயற்சியை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா மீன் எப்போவுமே என்னோட அனுபவத்தில் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு நினைக்கிறப்ப தாங்க மாட்டுது. பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கு இரையாக பயன்படுத்தின இந்த மற்ற சின்ன மீன்களை நான் மறுபடியும் தண்ணியிலே விட்டுட்டேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.